Hey guys, welcome to Cinematics. இந்த வீடியோவில் 2024 டைரக்டாக தமிழில் ரிலீஸ் ஆன டாப் 10 மூவிஸ் தாங்க பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட்டு நம்ம சேனலோட பர்சனல் சாய்ஸ் தானே தவிர இது ஒவ்வொரு நம்பருக்கும் மாறுபடும். இந்த படத்தெல்லாம் டாப் 10ல் போடுவேன், என் தலைவன் படத்தை போட மாட்டியான்னு யாரும் பொங்காதீங்க. ஸோ வாங்க லிஸ்ட்குள்ளே போயிடலாம். லிஸ்ட்டில் 10th பிளேஸில் இருக்கிறது பிளாக் மூவிங்க. இது ஒரு ஹாலிவுட் மூவியோட ரீமேக்காக இருந்தாலும் தமிழ் ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி டீசெண்டாகவே பண்ணியிருந்தாங்க. ஒரு மாதிரி மைண்ட் ட்விஸ்டிங்காக தான் இருக்கும். நிறைய பேருக்கு இந்த கதை புரியாமல் கூட போகலாம். இந்த படம் பிரைம் ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. 9th பிளேஸில் கருடன் மூவி இருக்குது. சூரியோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் டயலாக் டெலிவரிக்காகவே இந்த படத்தை பார்க்கலாங்க. கிளைமேக்ஸ் கொஞ்சம் ஓவராக சினிமாடைஸ் பண்ணாலும் ஒரு டீசெண்டான வாட்ச்னு தான் நான் சொல்லுவேன். கருடன் பிரைம் ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. 8வது இடத்துல லவ்வர் திரைப்படம் இருக்குது. ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் பற்றியும் அதனால வரக்கூடிய பிரச்சனைகள் பற்றியும் அழகாகவே இந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க. மணிகண்டனோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் நீங்கள் பார்க்கலாம். லவ்வர் ஹாட்ஸ்டார் ஓடிடியில் இருக்குது. 7th பிளேஸை ப்ளூ ஸ்டார் பிடிச்சிருக்கு. கிரிக்கெட்டில் நடக்கிற பாலிடிக்ஸ் பற்றியும் கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் பற்றியும் ரொம்ப வெளிப்படையாகவே இந்த படத்தில் பேசியிருப்பாங்க. இதை காதல் நகைச்சுவைன்னு எல்லாமும் கலந்து சொன்னது தான் இந்த படத்தோட சிறப்பம்சமே. ப்ளூ ஸ்டார் பிரைம் ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. ஒரு ரொமான்ஸ் ட்ராமாவாக ரிலீஸ் ஆன மெய்யழகன் படம் நம்ம லிஸ்ட்டில் 6th பிளேஸில் இருக்குது. 2 ஆண்மகன்களோட உரையாடலை வச்சே இந்த படைப்பை படைச்சிருப்பாரு டைரக்டர். கமல் வாய்ஸ்லலாம் அப்படியே மெல்ட் அவுட் ஆயிருவீங்க, அந்த அளவுக்கு எமோஷனலாக இருக்கும். இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடியில் இருக்குது. தளபதிஸ் கோட் இதில் 5th பிளேஸில் இருக்குது. பக்கா கமர்ஷியல் படமாக இருந்தாலும் இதை என்னை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னு தான் சொல்லுவேன். இளைய தளபதியோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் வேற லெவலில் இருந்துச்சுங்க. கோட் மூவி நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குங்க. 4th பிளேஸில் இருக்கிறது அமரன் திரைப்படம். ராணுவ வீரர்களுக்கெல்லாம் இந்த படம் சமர்ப்பணம். சிவகார்த்திகேயனும் உசுரை கொடுத்தே நடிச்சிருப்பாப்புல. முகுந்த் வரதராஜனுக்கு கிடைச்ச ஒரு பெரிய ட்ரிபியூட்டுங்க. ஆல்ரெடி நடந்த கதையை ஸ்க்ரீன் பிளே மூலியமாக சுவாரஸ்யமாக கொடுத்துருக்காங்க. இதுவும் நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடியில் இருக்குது. இப்போ நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற டாப் 3 மூவிஸ் தாங்க பார்க்க போகிறோம். 3rd பிளேஸில் இருக்கிறது வாழைப்படம் தான். மாரி செல்வராஜோட ஒரு வித்தியாசமான படைப்பு. ஓடிடியில் இது பெருசாக ஒர்க் அவுட் ஆகலைனாலும் தியேட்டர்ஸில் செம்ம எமோஷனலாக கனெக்ட் ஆச்சு. ஒரு உண்மை சம்பவத்தை ரொம்ப அழகாகவே படமாக எடுத்திருப்பாரு. ஹாட்ஸ்டார் ஓடிடியில் இந்த படம் அவைலபிளாக இருக்குது. விஜய் சேதுபதியோட மகாராஜா திரைப்படம் தாங்க 2nd பிளேஸ் பிடிச்சிருக்கு. நான் லீனியர் ஸ்க்ரீன் பிளே தான் இந்த படத்தோட மிகப்பெரிய பலமே. ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரியை இப்படியும் சொல்லலாம்னு யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ஒன்று பண்ணி வச்சுட்டாரு. இந்த படமும் நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடியில் இருக்குது. இந்த லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட்டாக இருக்கிறது பெஸ்ட் என்டர்டைனர் ஆஃப் த இயரான லப்பர் பந்து தாங்க. இந்த படம் எனக்கு செமையாகவே ஒர்க் அவுட் ஆச்சு. 0 எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு போய் உட்காந்து 100% என்டர்டைன் ஆனது இந்த படத்தில் தான். சின்ன லேக் கூட இந்த படத்தில் நான் ஃபீல் பண்ணவே இல்லைங்க. அவ்வளோ எங்கேஜிங்காக போச்சு. அண்ட் இதுலேயும் கிரிக்கெட் அரசியல் பற்றி பேசினது ஒரு நல்ல சோஷியல் மெசேஜ்னு தான் சொல்வேன். கேப்டன் விஜயகாந்துக்குமே இந்த படம் ஒரு ட்ரிபியூட்டாக அமைஞ்சிருக்கு. லப்பர் பந்து ஹாட்ஸ்டார் ஓடிடியில் இருக்குது. ஸோ தீஸ் ஆர் த டாப் 10 மூவிஸ் ஃப்ரம் சினிமாட்டிக்ஸ். இது மாதிரி மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, see you guys.